மாவீரன் பூலித்தேவன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. மாவீரன் பூலித்தேவன் ஒரு மாபெரும் புரட்சித் தலைவன். தென்பாண்டி நாட்டில் திருநெல்வேலி சீமையில் தோன்றி தன்னிகரற்று தலை நிமிர்ந்து வாழ்ந்த தமிழ் மறவன். நெற்கட்டான் செவ்வலை தலையிடமாகக் கொண்ட செங்கோலாச்சியா பாளையக்காரர் ஆவான். தன் பாளையத்திற்கு மட்டுமின்று மேற்கு பாளையத்தாரர்களுக்கெல்லாம் தலைமையேற்று மாற்றாரை நடுநடுங்கச் செய்த மாபெரும் போர் வீரன் இவன். இந்திய விடுதலைக்காக வெள்ளையரை எதிர்த்து முதலில் வெள்ளையனே வெளியேறு என்று முதல் முழக்கமிட்ட விடுதலை போராளி பூலித்தேவனாவான். மதுரையில் நாயக்க மன்னனின் ஆட்சி 1529 முதல் 1736 வரை இருந்தது. இவர்களில் விஸ்வநாத நாயக்கர் முதல்வர் ஆவார். இவர் 1529 முதல் 1566 வரை ஆட்சி புரிந்தார். இவருடைய ஆட்சி காலத்தில்தான் பாண்டிய நாடு 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையமும் ஒவ்வொருவரின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த பாளையத்துக்கு உட்பட்ட அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. இவ்வாறு பாளையங்களாக பிரிக்கப்பட்டதன் காரணம் பாண்டிய வம்சத்தினர் மீண்டும் படை திரட்டி ஆட்சியை பிடிப்பதை தவிர்ப்பதற்காகத்தான். மதுரை, திருச்சி, கொங்குநாடு ஆகிய பகுதிகளில் தெலுங்கர்களே நாயக்க மன்னன் நியமித்தான். திருநெல்வேலி சீமையில்தான் பெரும்பாலும் தமிழர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் பாண்டிய வம்சத்தின் சிலரையும் பாளையக்காரர்களாக நியமித்து ஓரளவு வம்சாவளி எதிர்ப்பையும் அடக்கினான். மக்களிடத்து இவ்வாறு அதிகார வரம்பை பகிர்ந்தளித்ததால் மக்கள் எதிர்ப்பும் குறைந்தது. ஆனால் அதற்கு பிறகு வந்த நாயக்க அரசர்களின் ஆட்சி பலவீனமடைந்தது. இதனால் ஓரளவு சுய அதிகாரம் பெற்றிருந்த பாளையக்காரர்கள் சிறிது சிறிதாக நாயக்கர் ஆட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகினார்கள். இத்தகைய பாளையங்களில் ஒன்றுதான் நெற்கட்டான் செவ்வல் பாளையம். இந்திய விடுதலைப் போருக்கான முதல் குரல் இந்த பாளையத்தில் இருந்துதான் ஒலித்தது. அந்த குரலுக்கு உயிர் கொடுத்தவர்களின் பெற்றோர்கள் பெயர் சித்திரபுத்திர தேவரும் சிவஞான நாச்சியாரும் ஆவார். 1/9/1715 மாவீரன் பூலித்தேவர் இவர்களின் புதல்வராக தோன்றினார். இயற்பெயர் காத்தப்ப பூலித்தேவர் என்பதாகும். பூலித்தேவர் பிறந்த பொழுது அந்த பகுதி மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுற்றனர். அதற்கு காரணம் பூலித்தேவரின் தந்தை சித்திரபுத்திர தேவரின் அவருடைய நல்ல ஆட்சிதான். அவருடைய ஆட்சி நல்ல முறையில் இருந்தால்தான் மக்கள் அவர் மீது நல்ல மதிப்பு வைத்திருந்தார்கள். அதனால்தான் அவருக்கு பூலித்தேவர் பிறந்த பொழுதும் மக்கள் மகிழ்ச்சி உற்றார்கள். சித்திரபுத்திரரின் தேவரின் எந்த பிரச்சனையும் இல்லாத 63 ஆண்டுகள் மக்கள் போற்றும் வகையில் அவர் ஆட்சி புரிந்து வந்தார். சிறு வயதிலேயே முன்னோர் பெருமைகளை பற்றி கேள்விப்பட்டதால் தாமும் அவர்களைப் போல் புகழ்பெற்று திகழ வேண்டும் என மனதில் உறுதி செய்தார் பூலித்தேவர். தஞ்சையை சேர்ந்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவரிடம் சன்மார்க்க நெறிகளை பூலித்தேவர் பயின்று வந்தார். மற்ற தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களையும் கற்று தாமே கவிதை எழுதும் அளவுக்கு திறன் பெற்று விளங்கினார். பூலித்தேவருக்கு 12 வயதாகும் பொழுது அவருக்கு போர் பயிற்சி தொடங்கப்பட்டது. குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், மல்யுத்தம், வாள்வீச்சு, வேல் எய்தல், அம்பு எய்தல், சிலம்பு வரிசைகள், கவன் எய்தல், வல்லையம் எறிதல் மற்றும் சுருள்பட்டா சுழற்றுதல் போன்ற சகல விதமான வீர விளையாட்டுகளிலும் அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையிலுள்ள புலிகளை கொன்று விளையாடுவதில் அவருக்கு மிகுந்த விருப்பம். புலித்தோல் மற்றும் புலி நகங்களை அணிவதிலும் அவருக்கு விருப்பம் உண்டு. இதனால் பூலித்தேவரை எல்லோரும் பூலித்தேவர் என்றே அழைத்து வந்தனர். பூலித்தேவரை பார்த்தவுடன் அவர் ஒரு மாவீரன் என்று கூறும் அளவிற்கு அவருடைய உடல்வாகம் இருந்தது. பூலித்தேவரின் இயற்பெயர் காத்தப்ப பூலித்தேவர். இவரது திறமையைக் கண்ட அவரது பெற்றோர் அவருடைய 12வது வயதில், அதாவது 1726 அவருக்கு பட்டம் சூட்டி அரசராக்கினார். பூலித்தேவரின் வயதுக்கு மீறிய ஆற்றலை கண்டுதான்
அவருடைய பெற்றோர் அவருக்கு துணிந்து அவரை அத்தனை இளம் வயதில் மன்னராக்கினார். மன்னரைப் போலவே நெற்கட்டான் செவ்வல் மக்களும் இந்த முடிவை ஏற்று வரவேற்றனர். பின்னர் பூலித்தேவருக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றன. அவருக்கு வாழ்க்கை துணைவியாக அமைந்தவர் அவருடைய மாமன் மகள் கயல்கன்னி என்கின்ற லட்சுமி நாச்சியார்தான். கயல்கன்னி நல்ல அழகி மட்டுமல்ல, வீர விளையாட்டுகள் விளையாடுவதிலும் பூலித்தேவருக்கு உற்ற துணைவியாக விளங்கியவர். பூலித்தேவருக்கு 18 வயதிருக்கும் பொழுது கிழக்கு பாளையங்களைச் சேர்ந்த இளவந்தூர் ஈராட்சி ஆகியவற்றிற்கு ஏற்பட்ட எல்லைத் தகராறை தீர்த்து வைக்கச் சென்றிருந்தார். அச்சமயம் சிவகிரி பாளையத்தான் வந்து கால்நடைகளை கவர்ந்து சென்றார். இந்த செய்தியை ஒற்றம் மூலம் பூலித்தேவருக்கு கூறப்பட்டது. உடனே அவர் தளபதியான சவணத்தேவருக்கு செய்தி அனுப்பி சிவகிரி பாளையக்காரர்களை தடுத்து நிறுத்துமாறு கட்டளையிட்டார். உடனே 150 படை வீரர்களுடன் புறப்பட்டு நேராக சிவகிரி படைகளை தாக்குவதற்கு சென்றார். பூலித்தேவர் போர்க்களத்தில் நுழைந்ததும் சிவகிரி படைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து கொண்டே வந்தது. இதனைக் கண்டு மேலும் பலர் களத்தை விட்டு ஓடினார். பூலித்தேவன் இறுதியில் வெற்றிகரமாக கால்நடைகளை மீட்டுச் சென்றார். போரின் வெற்றி பெற்றாலும் சவணத்தேவர் கூடலூர் வரை எதிரிகளை துரத்தி கொண்டே சென்று போரிட்டார். அவர்களின் எல்லைக்கருகில் சென்று விட்டதால் எதிரிகளின் எண்ணிக்கை கூடிவிட்டது. ஆனாலும் மனம் தளராது போராடி பல பேரை சவணத்தேவர் கொன்று குவித்தார். ஆனால் களத்தில் அவர் தன்னுடைய கொற்றை காலை இழந்தார். அதையும் பொருட்படுத்தாமல் அவர் போராடியதில் இறுதியில் அவருக்கு முழு வெற்றியும் கிடைத்தது. ஆனால் அதற்கு விலையாக தன் உயிரை கொடுக்க நேரிட்டது.